So guys, welcome back to our channel. நான் உங்க மணி நிர்மல். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட்ல ஒன்றுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கோம். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றது மூலமா உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் சூப்பராக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க நியூ வெஹிக்கல்ஸ்லாம் எடுத்து அதை வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வேலூர் சர்வீஸ் ட்ரக்ஸ்ல அசோக் லைலண்ட்ல இருக்கிறோம். ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாஃப்களை கூட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், என்னுடைய பேர் அருண்குமார். நான் வந்து சர்வீஸ் டெக்ஸ்ல சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலனோட மித்தர் பஸ்ஸை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சர்வீஸ் டெக்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் வந்து ஆத்தரைஸ்டு டீலரா வந்து கடந்த 10 வருடங்களாக 5 மாவட்டத்தில் கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த 5 மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 9 பிரான்ச்சஸ் இருக்கு. நமக்கு இந்த 9 பிரான்ச்சஸ்லயும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். அசோக் லைலன் மித்தர் பஸ்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி இந்த பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் பஸ், பிரைமரி ஸ்கூல்ஸ், காலேஜ் அந்த இடத்துல மட்டும் பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன் பஸ் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அசோக் லைலன் மித்தர் பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 வெரைட்டி ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்கு. 27+1, அதாவது 27 சீட்டு பிளஸ் ஒரு டிரைவர் சீட்னு சேர்த்து 28. அதே போல 34+1, 39+1 இந்த 3 வெரைட்டியில வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள வெஹிக்கிள்ஸ் அவைலபிலிட்டியா இருக்கு. ஆர்டிஓ நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம இன்பில்டாவே எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத ஒவ்வொன்றா நம்ம உள்ள பார்ப்போம். டிரைவர் வந்து உள்ள இருந்து கேபின்ல வந்து நம்ம பார்க்கும்போது கிட்ஸ் இறங்கி வந்து வெளியில வராங்க, நடந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியறதுக்காக தான் இந்த வியூ கிளாஸ் அடிஷனலா கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி அங்கிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். சில அசம்பாவிதம் நடக்குது, பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஃப்ரண்ட்ல நிற்கும் போது ஹைட் தெரியாது. அதுக்காகவே இந்த விசிபிலிட்டியை வந்து நம்ம வண்டியில மட்டும் தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். டோரும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஓபன் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். நமக்கு வந்து ஸ்டாப் சிக்னல் ஒன்று இருக்கு. இப்போ டோர் ஓபன் பண்றாங்க அப்படின்னா டிரைவரோட கேபின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் அலாரம் ஒன்று பீப் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். டோர் ஓப்பன்ல இருந்தா கிட்ஸ் இறங்கும் போது இந்த ஸ்டாப் சிக்னல் பார்த்தா பக்கத்துல வரவங்களும் வந்து ஒரு அலர்ட் அதை பார்த்து டிக்கெட்டுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இப்போ நம்மளோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து 39+1. இப்போ இதுல வந்து 3+2 வரும். ரைட் சைடு வந்து 3 சீட்டும், லெஃப்ட் சைடுல வந்து 2 சீட்டும் வரும். அது மட்டும் இல்லாம சீட்டிங்ல வந்து சில்ட்ரன்ஸ் வந்து சேஃப்டியா இருக்கணும்ன்றதுக்காக எல்லா சீட்லயுமே வந்து ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருப்போம். சில வெஹிக்கிள் காம்படிட்டிவ் வெஹிக்கிள்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஸ்டெப்ஸுக்கு நேரா இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாம பசங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக ஹேண்ட் ரெஸ்ட் எல்லா சீட்லயுமே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் ஹோல்ட் பண்றதுக்காக இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க நடந்து வரும்போது ஹோல்ட் பண்ணி நடந்து வரதுக்கு கிட்ஸுக்காக இங்க ஒரு ஹேண்ட் ஹோல்டும் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு ஹேண்ட் ஹோல்டு பிளஸ் இதுல வந்து லஞ்ச் பேக் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பேக்கை ஹோல்ட் பண்றதுக்கான பிளேஸும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங் வந்து ஃப்ரண்ட்ல மட்டுமே வந்து குஷன் மட்டும் இல்லாம பேக் சைட்லயும் வந்து நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ஏதாவது டிராவல்ல ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஏதாவது இடிச்சுக்கிறது அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக ஸ்மூத்னஸாவே கொடுத்துருக்காங்க. பசங்க கொண்டு வரக்கூடிய லஞ்ச் பேக் வந்து கீழே சீட்டு கீழே வந்து நமக்கு வந்து ரேக் இருக்கு, அங்கேயும் வைக்கலாம். இல்ல அப்படின்னா அட்டெண்டர் ஒவ்வொரு பஸ்லயும் கம்பல்சரி டிரைவர் ஒரு கூட அடிஷனலா ஒரு அட்டெண்டர் வருவாங்க. அட்டெண்டர் கிட்ட வந்து அவங்க லக்கேஜ் பேக் வாங்கி வந்து மேல ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துலயும் வைக்கலாம், கீழே லொக்கேஜ் ஸ்பேஸும் இருக்கு. 2 இடத்துலயுமே நம்ம வந்து பிளேஸ் வைக்கலாம். பசங்க வந்து கன்வீனியன்ட்டா நடந்து போற அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஈஸியா ஒவ்வொருத்தரும் பின்னாடி பேக் மட்டும் கொண்டு வரலாம். ஆர்டிஓ நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த பைப் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். இது வந்து எனி ஃபயர் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இது டோட்டலா வந்து கேஸ் வந்து நமக்கு அடிஷனல் சப்போர்ட்டா கீழே கொடுத்துருக்காங்க. ஃபயர் ஆன உடனே ஓப்பன் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிடும். இது அடிஷனல் பெனிஃபிட் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி டோர் வெளியே கொடுத்துருக்கோம், அதையும் நம்ம பார்ப்போம். இந்த ஃபயர் சேஃப்டி வந்து நம்ம இன்ஜின்குள்ளேயும் வந்து நம்ம கம்பெனில இருந்து கொடுத்துருக்க அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இன்ஜின்ல ஏதாவது ஃபயர் ஆகுது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஓப்பன் ஆகிட்டு ஹீட்டை வந்து நம்ம ஃபயரை வந்து தடுக்கிறதுக்கான சேஃப்டி பர்பஸாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 4270. நம்ம கிட்ட 2 வீல் பேஸ்ல வருது. ஒன்னு 3700, 4270. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 4270. இதுல வந்து சைடுல பாத்தீங்க அப்படின்னா டூல் பாக்ஸ் நம்ம எல்லாமே உள்ள கொடுத்துருக்கோம். கிட் எல்லாமே உள்ள வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்கு. 2 இது டூல் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பேர் வீல் வந்து உள்ள நம்ம அடிஷனலா இங்க உள்ள கொடுத்துருவோம். அதுக்கான ஸ்பேஸ் இங்க இருக்கு. இல்ல பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர் அந்த சிம்டம் எல்லாம் வந்துரும். ஜிபிஎஸ் சென்சாரும் வந்துரும். நமக்கு ஃப்ரண்ட்லயே நமக்கு சென்சார் வந்துரும், பேக் சைடுல சென்சாரும் வந்துரும். ஜிபிஎஸ் கேமரா ஃப்ரண்ட் சைடுல இருக்கிறதுனால டிரைவர் வந்து கேமரால ரிவர்ஸ் கேமராவும் எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாவே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து வந்துரும். பேக் சைட்லயும் நமக்கு எமர்ஜென்சி வரும், இந்த சைட்லயும் வந்து எமர்ஜென்சி வரும். ஆர்டிஓ நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம கொடுத்துருக்கோம். விண்டோஸ்ல வந்து நம்ம 4 ராடு கொடுத்துருக்கோம். சேஃப்டி பசங்க கிட்ஸ் டிராவல் பண்ணும்போது வெளியில தலையை எட்டி பார்க்க கூடாது அந்த மாதிரி எதுக்காக. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 தான் வச்சிருப்பாங்க. நம்ம 4 ராடு கொடுத்துருக்கோம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 90 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். பிளஸ் ஆட் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா 16 லிட்டர் ஆட் ப்ளூ டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி வந்துடும். டிரைவரோட சீட் கேபின் நம்ம டிரைவர் சீட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். அவருக்கு வந்து சைட் மிரர் 2 பக்கம் சைட் மிரர். இந்த ஃப்ரண்ட் வியூ மிரர் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீட் வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் கவரேஜ்
கவரேஜ் இருக்கும். பவர் ஸ்டேரிங் வந்துடும். பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். இப்போ டிரைவரோட சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மூவ் பண்ணிக்கிற அளவுக்கு கன்வீனியாக இருக்கும். டிரைவர் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கம் மிரர், இது இல்லாமல் மிடில் வந்து சென்டர் மிரர் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி எண்டு வரைக்கும் கிளியராக பசங்களோட கிட்ஸ் யார் இறங்குறாங்க மூவபிள் எல்லாமே இருக்கும் நமக்கு தெரியும். ஸ்பீக்கர் கொடுத்துருக்கும். ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வரும்போது அந்த ஸ்டாப்பிங் நம்ம மெமரி கார்டில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாப்பிங் ஏற்ற மாதிரி ஸ்பீக்கர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். மைக் வேணா மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிரைவர் கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணுறது, இல்லை அட்டெண்டர் கூப்பிட்டு தகவல் சொல்கிற மாதிரி எதாக இருந்தாலும் மைக் ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் ஜிபிஎஸ் கேமரா வந்துடும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பண்ணி கொடுத்துருவோம். ஃபேஸ் கேமரா எடுக்கும்போது எல்லாமே நம்ம வந்து டிரைவருக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்கும். டிரைவருக்கு வந்து அடிஷனலாக வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம், ஃபேன் அவருக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. மற்ற எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா 5 கியர் வரும், ஒரு ரிவர்ஸ் கியர் வரும். ஃப்ரண்ட் வந்து 2 டயரும் சிங்கிள் டயர், பேக் வந்து டபுள் டயர் வரும். மொத்தம் 6 வீல் வெஹிக்கிள் தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருப்போம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்கள் ஸ்கூலுக்கே டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்போம், டெமோ ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு ஃபைனான்ஸ் அவைலபிலிட்டி நம்மளே பண்ணி தரோம். லொகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் பெருமுகையில் சென்னை டு பெங்களூர் ஹைவேல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இதை தவிர்த்து நம்ம இருக்கக்கூடிய அதர் 8 பிரான்ச்சஸ் 9 பிரான்ச்சஸ் இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கண்டிப்பாக நம்புறோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன வெஹிக்கிள் வேணுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாருக்கு தேவைப்படுமோ மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு புது வெஹிக்கிளை கொடுத்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர சர்வேஸ் ட்ரக்ஸோட எம்டி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. ஏன்னா சார் வந்து கொடுக்கறதுனால தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்ல கண்டென்ட்டை வந்து இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டை கொடுக்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் சார். வியூவர்ஸ் ஆகிய நீங்க கொடுக்குற சப்போர்ட் மோட்டிவேஷன் தான் எங்களை நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ண வைக்குது. ஸோ அதுக்காக மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு மணி நிர்மல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.